பாஸ்தா கொஞ்சம் ஜூஸியா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பொடியா நறுக்குன தக்காளி சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கறி மசாலா 2மே சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இதோட கழுவி அலசி எடுத்த பாஸ்தா சேர்த்துக்கலாம். 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டேன்னா நம்மளோட ஜூஸியான பாஸ்தா ரெடி ஆகிடும். ஓகே வியூவர்ஸ், சாப்பிட தயாராக இருக்குது. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க் யூ வியூவர்ஸ்.